வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு இந்த குருநகரில் எவ்வளவு துப்புரவாக இருக்குன்னு காட்டுறதுக்கான காணொலி தான் நீங்கள் பாருங்கள். இங்கே குருநகரை சுற்றி காட்டுற இது வந்து அலுப்பாஞ்சேரி இதில் பாருங்கள். ஆமிக்கான இந்த கேம்ப் இருக்கிற இடம் இதெல்லாம் விட்டு காட்டுறோம் பாருங்கள். இந்த இடத்த எங்கெங்கே குப்பை கிடக்கா, சில இடங்களில் குப்பை கிடக்கும், அதில் அடுக்க வைப்போம். ஆனால் எவ்வளோ இப்போ துப்புரவாக இருக்குன்றதுக்காக இந்த குருநகர் அழகாக சுற்றி காட்டுறதுக்காகத்தான் இந்த காணொலி எடுக்கப்படும். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே வர முந்தியெல்லாம் அப்படி இருந்த இடம் இந்த பாருங்கள். இந்தியாவில் ஆர்மி கேம்ப் இருக்குது. போய்ட்டான் ஆர்மி கேம்ப். இப்போ ஆர்மி கேம்ப் இருக்கலாம் பாருங்கள். இங்கே வந்து இங்கே வர இந்த கடல் அருகெல்லாம் பாருங்களா. முந்தி கடல் அருகெல்லாம் அப்படி இருந்தேன்ட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த குருநகர் அழகத்தான் சுற்றி காட்டுறதுக்காகத்தான் இந்த காணொலி நாங்கள் சுகாதார குழு வேலை செய்திருக்கிறோம். அதுக்காக இதை இப்போ இங்கே பாருங்கள். இந்த கடல் அருகெல்லாம் பாருங்கள். இங்கே கடலில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும். முந்தி இந்த கடல் அருகெல்லாம் எவ்வளோ கஞ்சல்களாக கிடந்தது. எங்களை ரியன் என்னோட வந்திருக்கிறேன். ரியனுக்கு தெரியும் இந்த ஊர் இப்படி இருந்தாண்டு அவர் ஒன்று சொல்ல மாட்டேன். எங்களை ஓடி காட்டுறதுக்காக தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வாருங்க. எவ்வளோ அழகாக இருக்கான்னு இங்கே வாருங்க. குருநகரை இன்றைக்கு குருநகரத்தை அழகாக சுற்றி காட்ட போகிறோம். ஆனால் ஒரு சில இடத்துல குப்பை இல்லையேன்னு நான் சொல்ல மாட்டேன். முழுதாக நாங்கள் முடிக்கையில் இருக்கிற இடத்தையும் காட்டுவோம். ஆனால் இல்லாத இப்போ இவ்வளோ பாருங்கள். உங்களை பார்க்க தெரியும். இந்த இடத்துல குப்பை இருக்கான்றது பார்க்க உங்களுக்கு காணொலி மூலமாக தெரியும். இது வந்து அந்தோனியார் கோயில், அலுப்பாஞ்சேரி அந்தோனியார் கோயில் அடி. இது அலுப்பாஞ்சேரி கோயில், அந்தோனியார் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா? இந்த இடத்த பாருங்கள். இப்போ முந்தி எவ்வளோ குப்பையாக இருக்கிற அந்த இடம் இதெல்லாம் முந்தி தெரியும் உங்களுக்கு. இந்த அள்ளி எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட வாடு. இன்றைக்கி பாருங்கள் இங்கே மரமெல்லாம் வளர்த்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு சோலை மாதிரி வச்சுருக்குறாங்க. இங்கால பழைய காலை. இது காலைக்கு இதுக்கு என்னையா விறகு காலை. இது விறகு காலை பாருங்கள். 1-2 ஷாப்பிங் பேக்குகள் பறந்து கிடக்கு. மற்றபடி முந்திய போல் குப்பை இல்லை. இந்தியாவில் பாருங்கள். இதெல்லாம் கடல் அருகெல்லாம். இது வந்து பாருங்கள் அலுப்பாஞ்சேரி தேவடியால் வந்து இப்படியே காட்டுறோம் பாருங்கள். குருநகரத்தை அழகாக பாருங்கள். நான் கடல் பயணத்தால் நேற்று காட்டி இருப்பேன் உங்களுக்கு. கடலால் குருநகர் அழகு. இன்றைக்கு வந்து கரையால். இதனால் இந்தியாவில் கரை தான் உங்களுக்கு முக்கியம். இதெல்லாம் முந்தி எப்படி கிடந்த இந்த இடத்துல இவ்வளவு பிளாஸ்டிக் போத்தல் அதுகள் கிடந்த இன்றைக்கு கொண்டும் இல்லாமல் இருக்குதா. இதில் கொஞ்சம் குப்பை கிடக்கு. இது நேற்று அறிவித்தது. அது கல்லுகள் இதை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்த. மற்ற இதுதான் நம்மளோட பெட்ரோல் செட். குருநகர் பெட்ரோல் செட் பாருங்கள். குருநகர் பெட்ரோல் செட் நான் உங்களுக்கு இது கடலுக்குள்ளால் காட்டியிருப்பேன். அதில் கொஞ்சம் குப்பை கிடந்தால் மற்ற இந்த இலைகள் விழுகுது. இலைகள் வந்து கட்டாயம் விழும். தெரிந்த இது ஆலமரம் விழும். ஆனால் ஒவ்வொரு நாள் அவங்க கூட்டி எடுக்கிறாங்க. மற்றபடி குப்பைன்றது இல்லை. இது வந்து இதில் உருந்து விழுகிறவங்களுக்கு தெரியும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த இந்த டைமில் சம்மர் டைமில் இலை ஒரு காலம்ங்கிறாரு. இலை வந்து உளுந்து கொட்டுங்கிற காலத்தில் கொட்டுங்கிட்டு கிடக்குறதா இலையாதான் ஒழிய மற்றபடிக்கு ஆனால் ஆமாண்ணா மற்றபடிக்கு குப்பைகளை பாருங்கள். இந்த நிலத்தை பாருங்கள். இதெல்லாம் இப்படி இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கணும் தான் பாருங்கள். இது வந்து எந்த இதுக்கு மேலே என்னன்னு சொல்கிறேன். இந்த வாடி வாங்குற குடத்தர இந்த இது வந்து ஜஸ்ட் இந்த மெக்கானிக் இது இதெல்லாம் பாருங்க போட்டு இங்கே முந்தியெல்லாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கலையோரம்னா எவ்வளோ சீர்கட்டுக்கிற அந்த இடத்த இன்றைக்கு மாற்றி வச்சுருக்கோம். ஒரு பிளாஸ்டிக் போத்தல் இல்லை பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குன்னா எங்களோட மக்களுக்கு இந்த குருநகரை சுற்றி காட்டணும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த காணொலியாக எடுத்துருக்கோம். ஏன்னா இவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டைம் வந்து இப்போ 6:45-7 மணி. இந்தியாவில் ஆமிக்காரன் இருக்கிற இடமா இங்கே பாருங்கள். எங்களோட கரக்கடை வீதியை பாருங்கள். இது வந்து கரக்கடையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முந்தி இருக்கிறதுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே இந்த அருகெல்லாம் பாருங்களா. இந்த கடலை பாருங்கம்மா. கடலெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க. முந்தி பிளாஸ்டிக் போத்தல்கள் எல்லாம் கிடந்து இவ்வளோ சீர்கட்டு கிடந்த இடத்த மாற்றி இன்றைக்கு இருந்தால் என்ன இப்போ நாங்கள் முழுதாக முடிச்சிட்டோம்னு சொல்ல மாட்டோம். ஒரு 30-40% எங்களுக்கு எங்களை சுகாதார குழு செய்த இடத்துல வெற்றி அளிச்சிருக்கு. என்ன எங்களோட குருநகர் மக்கள் மாறவணும். தயவு செய்து குருநகர் மக்கள் ஒரு சில பேர் 1-2 இருக்கிறீங்க. அந்த மாற்றத்தையும் நீங்கள் இங்கே புலம்பெயர்ந்த மக்களோ இங்கே உள்ளுக்கு இருக்கிறீங்களோ இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அவங்களுக்கு சொல்லி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் என்று
தயவு செய்து எல்லாரும் சேர்ந்தோம்னு சொன்னால் ஒரு வெற்றி அடிக்கும் என்று நினைக்கிறோம். எங்களுடைய கடல் பயணம் கடல் பயணம் கொஞ்சம் போட்சாட்டு கொண்டுட்டதுனால போட்சாட்டு உங்களை பார்த்துருப்பீங்க. இது கல் கும்பம் தான் கிடக்கு. இந்த வீடு உடைச்சு அந்த கல் கும்பம் கிடக்கொழிய குப்பை இல்லை. இங்கே பாருங்க போட்சாட்டை பாருங்க. போட்சாட்டு இப்படி இருந்து காட்டுறோம் பாருங்கள். இந்த இடத்த நிப்பாட்டுங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல முந்தி எப்படி பிளாஸ்டிக் போத்தல் கடந்தாண்டு தெரியும். இந்த போட்சாட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பாலம்மா. இந்த பாலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பாலம் இந்த பாருங்க. அந்தோனியா சிறுவம் இருக்குது. இப்படி இருக்க பாருங்க. குருநாதரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இது நாங்கள் இப்போ எடுத்து காட்டுற நோக்கம் நாங்கள் சுவாரக்குழு எவ்வளோ வேலைகளை செய்திருக்கின்ற நோக்கத்தில் எடுத்து காட்டுறோம். இப்போ இங்கே ரியனும் எங்களுக்கு முன்னால் இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறவரான் அவருக்கும் தெரியும். அவர் கடைசியில் சொல்லுவார் எங்களோட குருநாதர் எப்படி இருக்கின்றது. சிரிக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் எல்லாம் முந்தி சீர்கட்டு கிடந்த இடம் இப்போ இவ்வளோ மாற்றமாக வந்துடும். ஆமாண்ணா வரமுண்ணே வரமுண்ணே. ஆமாம் இது வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி கோயில் பாருங்க. இது அளவு இங்கே பாருங்க. இது வேளாங்கண்ணி ரோடு ஜேக்கப் கடை ரோட்டா. இதெல்லாம் வணக்கம் வணக்கம். இந்த ரோட்டை பாருங்கள். ஒரு ரோட்டையும் காட்டிக்கிற ஒரு இது ஜேக்கப்பு கடை வீதியா கனவு இருக்குது பாருங்கள். ரோட்டை அவ்வளோ அழகாக இருக்குண்டு. முந்தியெல்லாம் ஒரு இடத்துல குமியெல்லாம் கிடந்தது. இப்போ இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை பார்வையோட விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. குமான்ஸ் அழுகிறோன்னா அழுதுங்க. எங்களோட குருநாதரை பற்றி என்ன இருக்கின்றதை பாருங்கள். எங்களை சுவாரக்குள்ளோட வேலையை பற்றி உண்மையில் நல்ல வேலையாண்டு காட்டுறதுக்காக தான் உண்மையை அந்த காணொலி எடுக்கிறது நோக்கமே எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கின்ற நோக்கத்தில் இங்கே வரேன். பள்ளிக்கூட வீதியாக முந்தி உங்களுக்கு தெரியும். இந்த பள்ளிக்கூடம் ஜேக்கப் கிடையாது திரும்பி இப்போ பள்ளிக்கூடத்தை நோக்கி வந்துட்டோம். பள்ளிக்கூடத்துக்கிட்ட வருவோம் பாருங்கள். பள்ளிக்கூடத்துக்கிட்ட முந்தி பள்ளிக்கூடம் உங்களுக்கு தெரியும். அதில் கிடந்த எவ்வளோ குப்பைகள் கிடந்தாண்டு இப்போ பாருங்கள். ஒரு குப்பை கிடக்கான்னு நீங்களே பாருங்கள். ஒரு சில இடத்துல கிடக்கு 1-2 இல்லையாண்டு சொல்ல மாட்டேன்டா. இந்த வீடியோவில் பாருங்கள். இருந்தால் இது பள்ளிக்கூட சந்தி மாதா இருக்கிற செஞ்சு வித்தியாலம். இந்த வேலை திட்டமும் நடக்க போது கெதியாண்டு பெயிலெல்லாம் அடித்து பாருங்கள். இதில் பாருங்கள். முந்தி இந்த இடத்துல எவ்வளோ குப்பை கிடந்தாண்டது இருந்தாங்க. அதில் ஒரு சொட்டு கிடக்குது, மற்றபடிக்கு இல்லை பாருங்கள். அவ்வளோ இங்கே பாருங்கள். முந்தி எப்படி இருந்த இந்த இடத்த பாருங்கள். இப்போ இந்த அதில் ஒரு சொட்டு ஒதுக்கி வச்சிருக்கு. கொடியை அவங்க குப்பைக்காரன் எடுத்துடுவாங்க. இல்லாட்டி இதெல்லாம் எவ்வளோ சீர்கட்டு கிடந்த இடம். உங்களுக்காக திருப்பி தான் நேரம் சுற்றி இப்போ கடற்கரை வீதி எடுத்து போகிறோம் பாருங்களேன். இப்படி செஞ்ச பள்ளிக்கூடம் கடற்கரை வீதிக்கு போய் கொண்டிருக்கோம். மாற்றத்தை உணரணுமென்ற நோக்கத்தில் மாற்றத்தை காட்டணுமென்றதுக்காக தான் இந்த காணொலியை எடுத்து காட்டுறோம். மொழியை மற்றது எங்களுக்கு என்னென்னு சுவாரக்குழு செய்த வேலை திருப்தி அளிச்சிருக்காண்ட நோக்கம் தான் புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நிதியை வாங்கித்தான் நாங்கள் செய்தாங்க. நிச்சயமாக நீங்கள் இதுக்கு வேணால் பதிலை சொல்லணும். எவ்வளோ மாற்றம் வந்திருக்கின்றது. வணக்கம் கும்பா. எல்லாத்தையும் ஒவ்வொரு வீதியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ குப்பை அடைஞ்சிருக்கோன்னு. இப்போ இந்த ரோட்டை பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் ஒதுக்கி வச்சு சின்ன சின்ன பலகைகளும் அதுகளும் தான் இருக்குது. அவங்களோட தொழிற்சாமான் தான் கிடக்கொழிய குப்பைன்றது இல்லை. தொழிற்சாமான் உங்களுக்கு தெரியும் தான். இந்த வாரம் இந்த கடல் இந்த இந்த இடத்த பாருங்கள். இதெல்லாம் அப்படி கலந்த இடம் இப்போ இவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்காங்க பாருங்கள். மற்றது போட்டுகளை ஏற்றி வைக்கிறது. வட்டக்கார வீட்டில் கட்டி கொண்டு தொழிலாளிகள் சேர்த்து
குலவிளக்கு மாதா கோயிலன் குலவிளக்கு மாதா கோயிலன் நோக்கி போய்க்கொண்டிருக்கோம் பாருங்கள். இந்த எல்லாம் வந்து கிடந்த பிளாஸ்டிக் போத்தல் இப்போ ஒரு பிளாஸ்டிக் போத்தலை கடலில் பாருங்கள் சத்தியான ஒரு இல்லை பிளாஸ்டிக் போத்தலே அரிஞ்சா போயிடுச்சு. இந்த அருகெல்லாம் பாருங்கள் இல்லாட்டி எவ்வளோ குப்படம் இருந்தால் எரிக்கிறாங்க பார்த்தீங்களா, குப்பையை போட்டு எரிக்கிறாங்க. எவ்வளோ மாற்றம் வந்துருக்குன்னு அதை காட்டி வைக்கலாம். ஓ மரியா என்ன இந்த டைம் குட்போன்னு சொல்கிறேன். குலவிளக்கு மாதா கோயில் நோக்கி போய் இந்த இதில் இந்த காட்டி இந்த இடமெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாருங்கள் இதில் கொஞ்சம் பாருங்கள் 1-2 குப்பை கிடக்குது, பெருசாக இல்லை பார்த்தீங்களா. இந்த இடத்த எவ்வளோ அழகாக இருக்கணும். முந்தி இந்த இடத்தோட இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கின்றத பாருங்கள். இது குலவிளக்கு மாதா கோயில் பாருங்கள். அது இது வார்ந்த வீடு, இது குட்டியோட வீடு. இப்போ நாங்கள் ஜெட்டியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். குலவிளக்கு மாதா கோயில் இந்த விளங்கலை இந்த குலவிளக்கு மாதா கோயில் அருகாமையில் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குண்டு. எல்லாம் தொழிற்சாமன் தான் கிடக்கொழிய குப்பைன்றது இல்லாமல் போயிடுச்சு. சரியான மாற்றம். இந்த மாற்றத்தை உருவாக்குறது சரியான முயற்சி செய்துருக்கிறோம். எண்ணம் காணாது என்ன பொறுத்தளவுக்கு இது காணாது. எண்ணம் மாறணும், எண்ணம் ஒன்று மாறும். இந்த பிளாஸ்டிக்குகள் பறந்து கிடக்கலையே மற்றபடிக்கு நீங்கள் பாருங்கள் நேரடியாக உங்களுக்கு காட்டு கடலையும் பாருங்கள், கடலையும் காட்டுறோம் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஒரு நேரம் அழகு தனி அழகுன்னு சொல்லுவோம். எவ்வளோ நீட்டாக இருந்தேன்னு பாருங்கள். இல்லாட்டி இந்த அருவெல்லாம் பார்க்கலாம் வந்து எப்படி இருக்குமன்றதோ இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ மாற்றம் உருவாகுது. இது வந்து நான் ஜெட்டி அடியை தேடி போய் கண்டுருக்கோமா, ஜெட்டி அடியை தேடிக்கிட்டு இந்த இடங்களை பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு போத்தல்கள் எவ்வளவு பாருங்க அழகாக உண்மையில் இவ்வளவு வளம் உள்ள இடம் இந்த குருநகர். என்ன வளம் இல்லை இந்த குருநகரில், ஏன் கையை ஏற்ற வேண்டும் வெளிநாட்டில் மாதிரி குருநகரில் என்ன இல்லையா. இந்த பாறை பார்க்கறது அழகாக இருக்குது. எங்கட மக்கள் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு என்றால் குப்பைகளை போடாமல் தொழிலை மட்டும் சிறப்பாக செய்தாலே நல்லா முன்னுக்கு வரலாம். இவ்வளோ வளர்ச்சிகள் இருக்குது. இந்த தங்கட இந்த ஐஸ் அடிக்கிற இந்த மீன்களை மற்றாக்களுக்கு கொடுக்காமல் தாங்களே உற்பத்தி செய்து குடும்பங்களுக்கு அனுப்பி கொடுக்கிட்டாங்கன்னா, இல்லாட்டி எங்களை ஏதோ ஒரு அமைப்பு அதை எடுத்து செய்தாலே இவ்வளோ மாற்றங்கள் வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இங்கே பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள் நாங்கள் செய்து கொடுத்த இடமையா பாருங்கள் எவ்வளோ முந்தி உங்களுக்கு தெரிஞ்சது. நாங்கள் அள்ளி நின்ற இடம் அள்ளி நடம் பாருங்கள். இந்த அள்ளி நடத்தை காட்டுறோம். உங்களுக்கு தெரியும் போன 3 மாதத்துக்கு முதல் எடுத்து நாங்கள் இந்த இடத்துல எடுத்து நாங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் ஜெட்டி அடியாது இப்படி 5 மணிக்கிட்ட போயிட்டு நாங்கள் அதுக்குள்ள ஒரு கடை காட்டுறோம் பாருங்க. நாங்கள் இன்றைய நோக்கம் வந்து அன்றைய கடலால் காட்டினாங்க குருநகர், இன்றைய கரையால் காட்டணும்ன்ற நோக்கம்தான் எங்களுடைய நோக்கமே. கரையால் காட்டினா தான் சில பேர் நம்புகிறாங்க. இல்லை குருநகரில் மாற்றம் வந்திருக்கின்றதை நாங்கள் என்னென்னா காணொலி மூலம் காட்டினா தான் சில பேர் நம்புவீங்க. இது வந்து பூத்தல்கள் குப்பைகளை சேமித்து வச்சுருக்கிற இடம். இதை பாருங்கள். இந்த இடத்த இதில் அப்படி இருக்க இதில் பூத்தல்லாம் போட்டு வச்சுருக்கலாம். இந்த பாருங்கள், இது பிளாஸ்டிக் பூத்தலை கொண்டு வந்து போட்டு வச்சுட்டு அவங்க வந்து எடுப்பாங்க. இந்த வர எவ்வளோ நீச்சு எவ்வளோ கொஞ்சம் இறங்கி ஆயிருக்கு நிப்பாட்டியாக. இந்த பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் பிளாஸ்டிக் போத்தல் சேமித்து வச்சுருக்கு. இவ்வளோ போத்தல் இப்போ சேமிச்சு ஒன்றும் கடலுக்கு இல்லை பார்த்தீங்களா. இது வந்து ஜெட்டி அடிக்கிட்டே இருக்குதா, ஜெட்டி அடிக்கிட்டே இருக்கிற பிளாஸ்டிக் போடுற எவ்வளோ சமைச்சு வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா. இன்றைக்கு இங்கே பாருங்கள், இருட்டாக போயிட்டு இருந்தாலும் காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ மாற்றமாக இருக்குன்னு பார்த்தீங்களா. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். குருநார் லைட் இங்கே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்கணும். இல்லாட்டி இதெல்லாம் கடலில் போடுறது. இவ்வளவும் இப்போ சேமித்து வச்சுக்கிறோம். எங்களோட போட் சாலில் சேமித்து வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள் இந்த அருகெல்லாம்
இதில் ஒரு செட்டியடி இந்த இவங்க வந்து தொழிலாளிகள் செய்கிற பாடி இதெல்லாம் அவங்க இழைப்பாடுறதுக்கான தொழில் செய்கிற இடத்துல வந்துச்சுன்னா இதில் ஒரு அந்தோனியார் கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். சின்ன அந்தோனியார் கோயிலும் கட்டி வச்சுருக்காங்க. இதில் இந்த ஜெட்டி ஜெட்டி இப்படி பாருங்கள். இது ஜெட்டி பாருங்கள். இது ஜெட்டி இதுங்க அப்படி ஜெட்டி அடி இந்த கடலையும் காட்டுறோம். சூரியன் மறைக்க எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊரை சிவப்பு மயில் அப்படி இருக்கு. எந்த அழகாக இருக்குது கடலை பாருங்கள். கண்கொள்ளா காட்சி. குருநகர் அழகின் உண்மையில் குருநகர் எவ்வளவோ மாற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த மாற்றத்துக்கு உண்மையில் சுகாதார குழு உழைச்ச உழைப்பு வீண் கோயில் என்றால் நான் சொல்லுவோம். கஷ்டப்பட்ட பயன் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்குது. இங்கே பாருங்கள் இல்லாட்டி இந்த ஜெட்டி அடியில் இல்லாட்டி நாளெல்லாம் தெரிஞ்சு போட்டு இப்படி இருக்குமென்னு பாருங்கள். அது வேறுதான் கிடக்கிற இடத்த இந்த பாருங்கள் ஜெட்டி அடியில் ஒரு இது ஒரு இல்லை இன்னும் பிளாஸ்டிக் போட்டால் ஒன்றும் இல்லை பாருங்கள். இங்கே கடலையும் காட்டுறோம் பாருங்கள். இந்த ஜெட்டி அடியிலேருந்து நான் அன்றைக்குன்னு சொன்னேன் 100 மீட்டர். இதிலேருந்து அந்த 100 மீட்டராக அந்த பாலதீக்கு போய் தாண்டது போட்டு தாண்ட இடம் அங்கால இந்த ஜெட்டி அடியிலேருந்து இடத்த பாரு. அன்றைக்கு வந்து உங்களுக்கு கடல் பயணம் அதால் காட்டினா இன்றைக்கு கரையால் இந்த காணொளி எடுக்கப்படுது. இதை முழுமையாக பாருங்கள். குருநாதர் மக்கள் கட்டாயமாக பாருங்கள். பார்த்து இந்த குருநாதரோட அழகை ரசிங்க. அழகு எப்படி இருக்குன்னு நாங்கள் காணொளி மூலம் காட்டுற யாராவது பெற முடியாமல் இருக்கிறார்கள் கட்டாயம் பாருங்கள். காரணங்களும் உங்களுக்கும் தெரியும் குருநாதரை பற்றி. ஆனால் நாங்கள் இடையிக்க இந்த எங்களோட வேலை திட்டத்துக்காகத்தான் இந்த காட்டுறோம். எங்களுக்கு முக்கியமாக காட்டுறோம். நீங்கள் அந்த நிதி பங்களிப்பில் செய்யப்பட்ட பாருங்கள் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா. இந்த எல்லா இடமும் குப்பையில் இல்லாட்டி ஒரு இடத்துல குப்பை கிடக்கிற இடம் குப்பையில் இல்லாட்டி அந்த வாடிகள் ஆக்கள் தங்குற இடத்துங்கள்லாம் குப்பையாக இருக்குன்னு வரும். நிலவை பாருங்கள். இந்த மாற்றத்துக்கு முக்கியமாக காரணம் புலம்பெயர்ந்த மக்களும் உள்ளூர் மக்களும் தான். உள்ளூர் மக்கள் நிதியும் புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நிதியும் சேர்ந்து தான் இந்த மாற்றம். நாங்கள் முயற்சி செய்தோம். முயற்சி மேலே பயணம் கிடைச்சிருக்கு. இன்னும் காணாது. என்ன பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் கிடக்குது. சிலதுகளையும் மெல்ல மெல்லமாக மாற்றி எடுப்போம். உடனே மாற்ற இல்லாத தெரியும் தானே உங்களுக்கு தெரியும். உடனே நாங்கள் கணக்கு பண்ணது 10-15 வருஷத்துக்கு பிறகு இது மாறும் பண்ணு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு மாறிட்டு இருக்கு. ஆனால் எங்களை நாங்கள் அடுத்த தலைமுறையை கட்டாயம் இப்போ நாங்கள் விழிப்புணர்வு காணொலி எல்லாம் பள்ளிக்கூடங்கள் அதுகளில் எல்லாம் செய்து அனுப்பிருப்போம். இன்னும் செய்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தொடர்ச்சியாக செய்து எங்களோட மக்களை ஓரளவுக்கு அடுத்த தலைமுறையாவது ஃபுல்லாக மாற்றி எப்படி குப்பை போடுறது இந்த மாதிரி பிரித்து கொடுக்குற எல்லாம் ஓரளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்து விடுவோம். நாங்கள் இருக்க மாட்டோம். சுகாதார குழுவோட செயல்பாடு சிறப்பாக நடைபெறும் என்று சொல்லிக்கொள்கிறோம். எங்களோட பங்களிப்பை மட்டும் தேவை செய்து கைவிட்டுறாதீர்கள். பங்களிப்பை தந்து விடுங்கள். நாங்கள் 2ஆம் கட்டமாகவும் இந்த பங்களிப்பு கேட்க போகிறோம். என்னென்னு சொன்னால் எங்களை வாகன செலவு வாகன பழுது செலவு நடுக போய்க்கின்றது. இன்னொரு வாகனம் எடுக்கணும். அடுத்தது எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் ரூபா 2 வாகனம் ஓடுது. உங்களுக்கு நிறைய சொல்லி இல்லாத 2 வாகனம் ஓடுது. அத்துடன் 5 பேர் வேலைக்கு வச்சுருக்கோம். சம்பளத்தை ஒரு மாதத்துக்கு மட்டும் 3 லட்சம் ரூபா செலவு போதுண்டா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குமா பாருங்க. இப்போ 5 மாடியை தேடி போய்க்கிட்டு 5 மாடியை தேடிக்கன்னு வரோம்மா. 5 மாடியை 5 மாடியை தேடி 5 மாடியை கிட்ட வந்துருக்கோம். இன்னொரு கிட்ட வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக எங்கள் ஏக்கர் வீடெல்லாம் கட்டி பெரிய மேல்கள்லாம் கட்டி இன்னும் அழகாக இருக்கும் இடங்களை பாருங்கள். இப்போ ஒரு குப்பை இல்லை பாருங்கள். போய் சொல்லையில் நான் எங்களை காணொலி மூலம் தான் கட்டுறோம். இல்லாட்டி சில உலையில் நாங்கள் வாயால் சொன்னால் நினைப்பீங்க நாங்கள் சும்மா போய் சொல்கிறோம்ட்டு உங்களுக்கு நேராக பாருங்கள். ரோட்டை காட்டிக்கன்னு போகிறோம். ரோட்டை காட்டி குப்பை கிடக்காண்டு பாருங்கள். எல்லா இடமில்ல ஒரு சில இடங்களில் கிடக்குது. 5 மாடி பாருங்கள். இந்த இருக்கு 5 மாடி பாருங்கள் காட்டுறோம். 5 மாடி கிட்ட நிற்கிறோம் பாருங்கள். ஆனால் அந்த மரங்கள் வளர்ந்து கிடக்கு. மரங்கள் புல்லுகள் இது மாநகர சபை தான் பார்க்கணும். நாங்கள் செய்யல அந்த வேலையை மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம்.
குப்பைகள் கிடக்கிற இடங்களுக்கு அறிவிச்செடுக்க வைக்கிறோம். மற்றபடிக்கு மரங்கள் இந்த புல்லுகளில் சொப்பிங் பேக்கில் கிடந்தால் அது மற்றாக்கெல்லாம் நடக்கணும். நாங்கள் எடுக்கலாது எங்களால் வேண்ட இங்கே பாருங்கள் 5 மாடி இதெல்லாம் 5 மாடி கறி அதுமா அது அழகாக இருக்குது. அந்த பாருங்க அது 5 மாடி இப்படியே அந்த சின்ன பொலிசுக்கு அதுக்கு அங்காட்ட போய் வாங்கலாம். அதெல்லாம் 5 மாடி பாருங்க 5 மாடி பாருங்க. ரியனுக்கு மிக்க நன்றியா. ரியன் எனக்கு கூட்டிங்க ஓமண்டு கூட்டிங்க நான் என்னோட அந்த பாருங்க 5 மாடியை பாருங்க 5 மாடி குப்பைகள் இல்லை, கல்லுகள் உடைச்ச கல்லுகள் கிடக்கு, கம்புகள் கடல் தொழிலாளிகள் ரயில்கள் போய் இங்கே போய் தருவோமா. வீதிகளை பாருங்க, நீங்கள் வீதிகளை ரோட்டை பாருங்கள். தொடர் மாடி இதுதான் தொடர் மாடி பூங்கா. தொடர் மாடி பூங்கா பாருங்கள், சிறுவர் பூங்கா. இருட்டாக போயிட்டு வழியாக தெரியல. இந்த நாங்கள் அருகில் விட்டு காட்டுறோம். தொடர் மாடி சிறுவர் பூங்கா பார்த்தீங்களா. இதெல்லாம் தொடர் இங்கே பாரு, இந்த அருகெல்லாம் பாருங்கள். முந்தி குப்பைகளாக கிடந்த இடங்கள் உங்களுக்கு அதுகளை தான் காட்டுறோம். நான் முக்கியம் இந்த இங்கே தான் கொடுக்குறேன். இங்கே அளவு அந்த அதை போயிட்டு இருக்கிறோமா. இங்கே பாருங்கள் ஓலாங்கண்ணி திருவம்பட்டிருக்காங்க. இந்த அருகலை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கு. அந்த ரோடு வீட்டுப்பட்டு தான் பாருங்கள். அந்த முன்னாட்ட போயிட்டு போயிடுவோமா. அந்த சைக்கிள் கடை அங்கே கொஞ்சம் கழிஞ்சு போயிட்டு வருவோம். இந்த புள்ளத்தாச்சி ரோட் மட்டும் போயிட்டு திரும்பி வருவோம். பாருங்கள் ரோட்டை நான் என்ன இப்படி சுற்றி காட்டுறதுக்கு மெஞ்ச ரோட்டு அருகளை பாருங்கள். முந்தி ஒரு இடத்துல குப்பை குமிஞ்சிருந்தே நிறைய ரோட்டு கரை. அதுக்காக தான் இப்படி பிடிக்கணும். ரோட்டு கரைகளை பாருங்கள். ரோட்டு கரைகளை பார்த்துக்கணுங்க எப்படி இருக்காங்க. இங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு தெரியும் இந்த ரோட்டு கரைகளில் எப்படி குப்பை குமிஞ்சி இருக்க மாட்டதை பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் எவ்வளவோ மாற்றம். மாற்றத்துக்கு காரணம் புலம்பெயர்ந்த மக்களும் உள்ளூர் மக்களும் தான். நீங்கள் விட்ட அம்பு தான் நாங்கள் இங்கே செய்துன்றிருக்கிறோம் மொழியே. நாங்கள் எங்களை பெருமைப்படுத்துறதுக்காயோ ஒன்றுக்காயம் இல்லை. முதலாவது அதை கவனத்துக்கிடங்கள். நாங்கள் எங்களோட புகழுக்காக இந்த வேலையை செய்ய வரவில்லை. எங்களோட எதிர்கால அடுத்த தலைமுறை நல்லா இங்கே பாருங்கள். இந்த இடங்களை பாருங்கள். அடுத்த தலைமுறைக்கு வருத்த துன்பம் இருக்கும். உங்களை ஆரம்பம் நான் போட்டாடு செய்யக்கு உங்களுக்கு சொன்ன நோக்கம் எங்களோட தலைமுறையை மாற்றணும். அடுத்த தலைமுறைக்கு வருத்த துன்பம் இல்லாம வாழ்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியை செய்யணுமென்ற நோக்கத்திலாம் தொடங்கினாங்க. இன்றைக்கும் செய்திருக்கணும். இன்றைக்கு எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த மாற்றத்துக்கு காரணம் எங்களோட குருநகர் புலம்பெயர்ந்த மக்களும் குருநகர் உள்ளூர் மக்களுடைய நிதி பங்களிப்பில் இவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு. நிச்சயமாக தொடர்ந்தும் உங்களோட மாற்றத்துக்கு நீங்கள் கை கொடுப்பீங்க, எங்களுக்கு உதவி செய்வீர்கள் என்ற நோக்கத்தில் தொடர்ச்சியாக எங்களோட வேலை திட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும். நாங்கள் கைவிட மாட்டோம். உங்களோட நிதி வர மாட்டோம், கைவிட மாட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும் 2 வாகன கழிவு போனபடியாகத்தான் இவ்வளவு மாற்றம். கழிவு இருக்க தான் கானுக்கு எறிஞ்சதையும் அவசியமாக கொண்டு குப்பையோடு கட்டி ரோட்டு அருகூட வச்சது காரணமே நான் இங்கே கேள்விப்பட்டேன். நான் அடுத்தது சில பேர் அடுத்த காணொலியில் பாருங்கள். நான் கொஞ்சம் பேர்கிட்ட பேட்டி எடுத்து காட்டுறோம் பாருங்கள். இங்கே பொருளாதார இங்கே இருக்கிற எங்களுடைய பொம்பளை ஆம்பளைகிட்ட நேரடியாக பேட்டி எடுத்து போடுறோன்னு பாருங்கள்.
ஏன்னா தான் அந்த கழிவு இருந்தபடியாக தான் கழிவு வீட்டில் மணக்குற நோக்கத்திலாம் கட்டாயம் குப்பையோடு சேர்த்து கட்டி தெருவிலையும் இதிலையும் வீசின வழிய இப்போ பாருங்கள் ஒரு தெருவிலே ஒரு குப்பையும் இல்லை கழிவு எங்கிற வாண்டி நாங்கள் 2 வாகனத்தை வச்சு எடுத்து விடுறபடியால் எங்கள் இப்போ துப்புரவா குப்பை இல்லாமல் இருக்கிறபடியாக நல்லதாக போயிட்டு இப்போ அந்த சிலவு தான் எங்களுக்கு சிலவு போய்கொண்டிருக்கொழிய ஏன்னா அது வந்து மாநகர சபையால் செய்யலான்றபடியாக தான் அவங்களும் சப்போர்ட் செய்கிறாங்க மாநகர சபை என்னென்னு தான் நாங்கள் திரட்டு மையத்தில் கொண்டு போய் வைக்கிறோம் அந்த குப்பையை அந்த கழிவை அந்த திரட்டு மையத்தில் எடுத்து அவங்க கல்லுண்டாவுக்கு அனுப்பி விட்றாங்க அது அவங்களோட வேலை இல்லாட்டி அந்த வேலையை நாங்கள் நியாயமானத்தில் போவோம் ஆனால் அந்த சப்போர்ட்டு மாணவர் செய்கிறபடியாக எங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல எங்களுக்கு இந்த செலவு தான் போய்கின்றிருக்கு ஒரு 3 லட்சம் ரூபா மாதத்துக்கு செலவு போய்கின்றிருக்கு இந்த நிதிக்கு வந்து சொன்னகர் புலம்பெயர்ந்த மக்களும் உள்ளூர் மக்களும் தான் எங்களுக்கு உதவி செய்ய அதை தொடர்ச்சியாக எங்களை கைவிடாமல் தருவனம் வந்து தாழ்மையான வேண்டுகளாக வேண்டுகொள்கிறேன் நீங்கள் இடங்களை பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே உண்மையில் ஒரு குமான் சொல்லுங்கள் என்ன மாதிரி இருக்கின்றதையும் பாருங்கள் இந்த இடங்கள் எந்த பாருங்கள் நான் எல்லாத்தையும் காட்டுறேன் இப்போ நாங்கள் சாவகால சந்தியை நோக்கி வந்து அனுப்புவேன் பாருங்கள் இங்கே அங்கே அந்த புள்ளத்தாச்சி ரோட்டு மட்டும் போய் சாவகால சந்தியை வந்து அதுக்குள்ளால் உள்ளால போய் சின்ன தண்ணி தேங்கிளால் போட்டு காட்டுறோம் பாருங்கள் 3ஆம் பட்டம் காலை இங்கே பாருங்கள் ரோட்டெல்லாம் பாருங்கள் இங்கே இருக்கப்பட்டு தான் நான் கொஞ்சம் வேலைக்கு கொடுக்குறோம்ன்றது தான் டக்குண்டு இருக்கப்பட்டு இருந்தாலும் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த அருகெல்லாம் பாருங்கள் சொப்பின் பேக் கொண்டு வாங்கி கிடக்கு பறந்து போய் மற்றபடி அந்த புல்லில் வந்து சொப்பின் பேக் கிடக்கான் குப்பமாக இருக்கிற கழிவு மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை புல்லை வட்டி விட்டால் சரி புல்லுகளை வட்டி விட்டால் சரி மற்றபடிக்கு பாருங்கள் வீதிகளை பாருங்கள் ஒரு வீதியோட அழகாக பாருங்கள் இதுதான் தொடர் மாடி அந்த இந்த சிறுவர் பூங்கா இங்கால கிரவுண்டு இருக்குது பாருங்கள் தொடர் மாடி கிரவுண்டு இந்த பாருங்க இதுதான் தொடர் மாடி கிரவுண்டு இல்லை பாருங்கள் மாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த அருகெல்லாம் பாருங்கள் நீங்களே கண் கொண்டு பாருங்கள் சின்ன சின்ன சொப்பிங் பேக் பேப்பரெல்லாம் கிடக்கொழி உப்புன்றது இல்லை இங்காலையும் காட்டுறோம் பாருங்கள் ஒரு 40-50 வீதம் பரவாயில்ல நிறைய சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது எங்களை கொரோனாவில் இப்படி ஒரு மாற்றத்தை நாங்கள் முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் வித்தியாசமாக இருக்கிறபடியாக எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சவுக்கால சரி அறிவிக்கிட்ட வந்துட்டோம் காணொலியை பார்வையோட மட்டும் முட்டுறாங்க தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சரி நீங்கள் இந்த குமாரை பற்றி நீங்கள் கொமான்ஸ் போடுங்க என்ன ஃபுல்லாக சரி இருந்தால் அது எங்களால் நீங்கள் அதுக்காக தவறான கொமான்ஸ் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் அரக்குணா கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அரக்குணா கோயில் நீங்கள் பாருங்கள் இந்த ரோட்டை பாருங்கள் நீங்கள் இந்த ரோட்டை அரக்குணா கோயில் ரோட்டை பாருங்கள் அவ்வளோ கொமான் சொல்லுறதுனா எழுதுங்க நல்லதை எழுதுங்க புளியண்டு எழுதுங்க அதை திருத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் எங்கெங்கே என்ன இருக்கின்றதை எழுதுங்க நாங்கள் முயற்சி செய்வோம் இதெல்லாம் அரக்குணா கோயில் இந்தியாவில் காட்டுறோம் பின்பக்கம் இது பாருங்க இதெல்லாம் அரக்குணா இந்த வீதிகளை நீங்களே பாருங்கள் நான் அர்த்தத்துக்கு வீதிகளை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கும் இந்தியாவில் பாருங்கள் இந்தியாவில் பாருங்கள் தெரியுதே இல்லை எங்களை பாருங்க இதில் 1-2 சொப்பிங் பேக்கும் எல்லாம் கிடக்குது கல் மற்ற சின்ன சொப்பிங் பேக் காட்டுறோம் நாங்கள் கிடக்கிறதையும் காட்டுறோம் இல்லாதையும் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன சொப்பிங் பேக் வந்து அடங்கிடுறாங்க இதில் ஒன்றும் இல்லை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் காற்றுக்கு ஒரு சில பேர் செப்பிங் பேக் எறிஞ்சு ஆனால் அவ்வளோ மாற்றேன் காலை விட்டு 3ஆம் இடத்துல போய் போமே இது வந்து சின்ன ஆஸ்பத்திரி என்ன இது சின்ன ஆஸ்பத்திரி ரோட்டை எடுத்துருக்கோம் பாருங்கள் இது புதியவங்கன்னா
நாங்கள் 3ஆம் வட்டாரம் இந்த புல்லு தான் மலர்ந்துருக்கு கூடுதலாக. இதை மாணவர் சபை கட்டாயம் கவனத்துக்கு எடுக்கணும். தயவு செய்து பாருங்கள், நாங்கள் எவ்வளவோ நீட்டாக்கி தான் இந்த புல்லுகளை வெட்டி விட்டாங்கன்னா இன்னும் மாற்றம் அடைஞ்சிடும். இது வந்து இப்படியே சென்ட்ரோக்கு என்ன சென்ட்ரோ கிளாஸ் சாலையிலேயே நாங்கள் இப்படியே போய் அப்படியே 3ஆம் வட்டாரத்தால் போகிறோம் பாருங்கள். நீங்கள் பார்க்காதீங்களும் இந்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலியை கட்டாயமாக பார்க்குற நீங்கள் மெட்டாக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக இந்த குருநாதருடைய கடல் பயணம் அண்டையை காட்டினால் ஒரு குறிப்பிட்டாக்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பாருங்க, இது வந்து நம்ம சென்றோம். இது என்ன 3ஆம் வட்டாரம் ரெக்ளமேஷன் 3ஆம் வட்டாரம் மத்திய கிழக்கு பார்த்தீங்களா? இந்த இது அருள் மாதா கோயில் இந்த இதில் விடுங்க. அருள் மாதா கோயில் அங்கே காட்டிட்டு இந்த இது அருள் மாதா கோயில் பாருங்க. அவ்வளோ அழகாக வீதியை பாருங்கள். இந்த வீதிகளை பாருங்கள். ஒன்றையும் பக்கத்தில் வீதிகளை பாருங்கள். இதை நிப்பாடுங்க. இந்த ஒழுங்கையை பாருங்கள். இந்த ஒழுங்கை பக்கத்தை பாருங்கள். இந்தியாவில் ஒழுங்கையை பாருங்கள். வீதிகளை மட்டும் பாருங்கள். நாங்கள் வீதிகளை தான் பார்க்குறோம். பார்க்க வந்து நாங்கள் வீதிகளை காட்டி எடுக்கிறதுக்காக இந்த மக்கள் எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்கின்றதை பாருங்கள். எடுங்க. தண்ணி தாங்கி அடிக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் திரட்டு மையம் 2. இதுக்கு வந்து இந்த தண்ணி தாங்கி அடியில் நீங்கள் கொண்டு வந்து குப்பையை போடலாம். குப்பையை கொடுக்குற இடம் தண்ணி தாங்கி அடியில் குப்பை கொடுக்கலாம். பிளாஸ்டிக் போத்தல் இப்போ பாருங்கள், ரோட்டில் ஒரு பிளாஸ்டிக் போத்தல் கூட இல்லாமல் முந்தி ஒவ்வொரு தெருவா சந்தியாக கண்ட இடத்துல பிளாஸ்டிக் போத்தலும் இதுகளும் கிடந்து இந்த பிளாஸ்டிக் போத்தலும் இல்லை, குப்பைகளும் இல்லை அளவுக்கு வந்து இல்லாட்டி இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தண்ணி தாங்கி அடி இதில் சில இடங்களில் குப்பைகள் பிளாஸ்டிக் போத்தல்கள் எல்லாம் மண்டு போன இடம். இப்போ வர போட்டு குப்பை இல்லை. இது சென்ட் ஜோஸ் பள்ளிக்கூட வீதி. இங்கே அதை காட்டுங்க. இதில் நிப்பாட்டுங்க. இந்த இதுதான் திரட்டு மையம் பாருங்கள். உள்ளே விட இல்லை மாதிரி தான் இப்படியே பாருங்கள். உள்ளே விட்டு இங்கே எங்களோட கழிவு வந்து இறங்கி இருக்கு பாருங்கள். எங்களுக்கு அடுத்து காட்டிட்டு இந்த கழிவை பாருங்கள். எத்தனை ஃபைபர் கழிவு வந்து இருட்டாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு காட்டினா தான் எங்களோட மக்களுடைய இதுகள் தெரியும். இங்கே பாருங்க, இருட்டாக இருக்குது. இவ்வளவும் இன்றைக்கு எடுத்த கழிவு பூனையை வந்து நிற்கிது பாருங்க. இந்த டோர்ச் அடிங்க அவன். இங்கே பாருங்களா எத்தனை ஃபைபர் கழிவு வந்து பாருங்கள். இவ்வளவும் கடலுக்காக போனால் என்ன செய்தின்னு நீங்களே பாருங்கள் மக்களே. இன்றைக்கு சுகாதார குழுவோட திறமையான வேலையால் இன்றைக்கு நீங்கள் தந்த நிதி தான் இருக்குது. காரணம் நீங்கள் தந்த நிதி புலம்பெயர்ந்த மக்களும் அடிங்க குருநகர் மக்களும் தந்த நிதி தான். இங்கே வர எத்தனை ஃபைபர் கழிவண்டு பாருங்கள். இங்கே இவ்வளவும் இப்போ இந்த குருநகரை சுத்த வர போனால் என்ன மாதிரி இருக்குமென்று பாருங்கள். இங்கே பாருங்கள் எத்தனை இதெல்லாம் இதுதான் இந்த திரட்டு மையம்ங்கிறது. எங்களோட இதில் வந்து இந்த மாதிரி எவ்வளோ சுத்தப்படுத்தி வச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ கழிவுகளை இன்றைக்கு நாங்கள் எடுத்து கொண்டு வந்து இன்றைக்கு பின்னேறம் எடுத்த கழிவு இது 2 மணியிலேருந்து 6 மணி தட்ட எடுக்கப்பட்ட கழிவு. 2 மணி எத்தனை ஃபைவர் 2 4 6 8 9 ஃபைவர் இருக்க போடுங்கய்யா. இந்த வர அண்ணன் கொண்டு வந்து போட்டுட்டு போகிற கழிவை அண்ணா நன்றியா இல்லையாண்ணா இப்படியா நாங்கள் கூட வேலை அஞ்சுவாண்ணே வாங்க. இப்போ தொடர்ச்சியாக இப்படி செய்கிறீங்களாண்ணே நடுக இருந்துட்டு கழிவுகள் அண்ணா ஒரு நாள் கொட்டுறையில் தானே கொண்டு வந்து வந்துட்டீங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கண்ணே? அங்கால
நன்றி அண்ணா நன்றி அண்ணா. இப்படி எல்லாரும் இப்படி செய்ய வலிக்கிற வைக்க இப்போ எங்களை ஒரு மாற்றமாக இருக்குது. இப்படி உங்களை போல ஆக்களை இப்போ கண்டு இப்போ பேட்டி எடுக்கணும்னு நினைச்சேன் நான். இதை எங்கடா இப்போ குருநார் மாற்றத்தை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நீங்கள் இதை வச்சு ஒரு சின்னது சொல்லுங்கள். இப்படி கையில் வச்சுருங்க வரணுண்ணா. கொஞ்சம் சின்னது சொல்லுங்கள், வேறு ஒன்றும் சொல்ல இல்லையா? இல்லை வரேன். வணக்கம் வணக்கம் அண்ணா. இன்றைக்கு நாங்கள் பார்த்துக்கன்னு கேட்க நாங்கள் வீடியோ இந்த குருநாரை சுற்றி இங்கே எங்களோட அழகு குருநார் புலம்பெயர்ந்த வெளிநாட்டுக்காரருக்கு புலம்பெயர்ந்த மக்களுக்கு நாங்கள் இந்த குருநாரை சுற்றி காட்டிக்கணும். ஏன்னா நாங்கள் செய்கிறோம் தெரியுது எங்களையில் நாங்கள் இந்த குருநாரை சுத்தப்படுத்தி இது செய்துன்னு இருக்கிறோம். குருநார் சுகாதார குழுன்னு இன்றைக்கு நாங்கள் இதை வந்து இந்த திரட்டு மையம் டெண்டுக்கு வந்து இதை போட இதை சும்மா வீடியோ எடுத்துக்கணும் வரைய பார்க்கவே உங்களை கண்டுறோம். இந்த எங்களோட குருநாரை இதை சொல்ல முடியுமா கொஞ்சம்? சொல்கிறேன்டா இப்போதைய வெடுக்கு குப்பைகள் எல்லாம் வந்து ஒரு நீட்டாக வந்துட்டு இல்லையேண்டா நாங்கள் கண்ட இடம் கான்வெளியில் கிடந்து அசிங்கப்பட்டு இதாக இருந்த அழகு இல்லாமல் இருந்தது. இப்போ ரோட்டும் விரிவடைஞ்சு நல்ல சுத்தமாகவும் இப்போ இந்த வெடுக்குகள் எடுக்கிறபடியாக எங்களுக்கு சுகாதார முறையில் கொஞ்சம் நல்லதாக இருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு வருத்தம் இல்லை. இனி அந்த கான் நீர்கள் எல்லாம் அடைப்பில்லை, எல்லாம் சுத்தமாக இருக்குது. வெடுக்கு அந்த நேரத்துக்கு கரெக்டாக 4 மணி போல் வந்து அதை மீட்டுறாங்க. அதனால இடம் எல்லாம் நல்ல நீட்டாக இருக்குது. எங்களுக்கும் கொண்டு வந்து கொட்டையோ இதங்கயோ பரவாயில்லை. இல்லாட்டி அந்த நேரம் ரோட்டு வழியிலையும் அது வழியிலையும் வீசி எல்லா இடமும் துர்நாத்தமும் அதுகளும் இதுகளுமா இலையான் பீச்சி நோய்களும் இப்போ இவ்வளோத்தையோ தவிர்த்து இவ்வளோ சுகாதார முறையில் அரசாங்கத்தை விட அவ்வளோ பூர்த்தி செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு டெவலப்பாக வந்திருக்கு. இப்படியே தொடர்ந்து வந்துட்டா நம்ம ஒன்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். நிச்சயம் நன்றி. இதுக்கு காரணம் யாரு தெரியும்? எங்களோட சுகாதார புலம்பெயர்ந்த மக்கள் உதவிகளால் நாங்கள் ஒரு நன்மை அடைகிறோம் ஒரு ஊருக்குள். அதை நீடிக்க வேணும். அதை புலம்பெயர்ந்த மக்கள் இதை பார்த்து நம்மளுக்கு எது உதவி செய்யணுமோ அதை செய்து எங்களோட கிராமத்தை முன்னேற்றத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமும் நல்ல ஒரு இதுவும். எங்களை புலம்பெயர்ந்த மக்களானுங்க இப்போ ஒரு வருஷத்தில் இருக்கா 20,000 ரூபா வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் ரூபா முடியுது. 2 வாகனம் ஓடுது பார்த்துருக்கேன். 2 வாகனம் ஓடுது. இப்போ நீங்களாம் இப்போ பார்க்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கேன்னா நாங்கள் இப்போ வீடியோ வந்து எடுக்க வரேன். நீங்களே கொண்டு வந்து கொட்ட போக இல்லாட்டி இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த பையரை கொண்டு காணுக்காங்க கொட்டியிருப்பீங்க. நன்றி அண்ணையா. நன்றியா நன்றி உண்மையில் பாராட்டணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்படி கொண்டு வந்து கொட்டைங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். உண்மையில் இதை புலம்பெயர்ந்த மக்கள் பாப்பா இங்கே திரட்டு மையத்தையும் நாங்கள் காட்டிட்டு போவோம். மறுபடியாக இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைவரை காட்டணும் பார்த்தீங்கன்னா ஆள் கொண்டு வந்து கொட்டைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு அதோட இந்த திரட்டு மையத்தில் நீட்டாக பாருங்கள் எவ்வளோ இதாக அழகாக வச்சுருக்குறாங்க. அடுத்த நாங்கள் அங்காலே காட்டுறோமா அங்கே நாங்கள் இப்போ திரட்டு மையத்தை விட்டு வழியால் வரோம் பாருங்கள். வழியால் வந்து இப்போ பள்ளிக்குள்ள வீதி பாருங்கள் செஞ்ச பள்ளிக்குள்ள வீதி இங்கே வந்துட்டோம் பாருங்கள். பள்ளிக்குள்ள வீதியை காட்டுவோம். கரைகளை பாருங்கள். நீங்கள் முந்தி எப்படி இருந்தாங்க அவர் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் சொன்னாங்க பள்ளிக்கூடங்களை பள்ளிக்கூடம் பாருங்கள். மேலால் இந்த இதுக்கு தான் இப்போ எங்களோட புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட ஒரு சில பேர்கிட்ட நிதியில் பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த பள்ளிக்கூடத்தை பாருங்கள். இந்த ரோட் இதையும் காட்டுறோம். நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஆக்களும் லண்டனில் இருக்கிற கனடாவில் இருக்கிற ஒரு சில பேர் ஜெர்மனியில் இருக்கிற ஆக்களை நிதி அவங்களுக்கு இந்த சிவருக்கு பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. இதால் ஆலமரம் ரோட்டு இந்த வாரம் இந்த பள்ளிக்கூடம் இதில் வந்துட்டு இல்லாட்டி முந்தி இதை அப்படி இருந்தாண்டு தெரியும். இந்த உங்களை பார்த்துருப்பீங்க. எடுங்க இந்த இடமெல்லாம் உங்களை குப்பையாக கிடந்தாண்டு பாருங்கள். பழைய ஆலமரம் இந்த ஆலமரத்தை தெரியும் நான் இந்த மேக்கசன் என்ற வீதியை இந்த வீதியை பாருங்கள். அவ்வளோ அழகாக போடுங்க. இதை பாருங்கள் எப்படி இது நீண்ட காணொலியாக தான் இருக்கும். கட்டாயம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் இன்னும் அழகாக நீங்கள் கட்டாயம் பார்த்து ரசிப்பீங்க. ஒரு மணிச்சாலை 1 மணிச்சாலை காணொலியாக இருக்கும். விடாமல் பாருங்கள். ஒரு நாளை பாருங்கள். இன்றைக்கு எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்குன்ட்டு நாங்கள் சொல்லிக்கும் போதே அந்த வந்து அண்ணன் சொன்னே பார்த்து நீங்கள் இந்த பாருங்கள் வீதியோட பாருங்கள். நீங்கள் சைட்டால் வீதியோட பாருங்கள். உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கா இல்லையாண்டா தெரியும். கொமான்ஸில் எழுதுங்க. கட்டாயம் எழுதுங்க. மாற்றம் இருக்கா இல்லையாண்டு பார்வையோட மட்டும் விடாமல் புளியண்டா எழுதுங்க. தேவையில்லாமல் எழுதாமல் இது வந்து அண்ணா சிலை சந்தி அண்ணா சிலை பாருங்கள். அண்ணா சிலையை விடுங்க. அண்ணா எம்ஜிஆர் பாருங்கள். அண்ணா எம்ஜிஆர் இந்த சந்தைக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள். இந்த இடங்களை பாருங்கள். முந்தி வந்து இந்த இடத்தை பாருங்கள். இந்த இடம் இதெல்லாம் இப்படி இருந்தாண்டு அண்ணா சிலை இந்த காணையும் லைட்டாக இந்த பாருங்கள். இந்த பார்த்து இந்த கானை எப்படி கிடக்கான்னு பார்த்துருங்க. அவ்வளோ நீட்டாக இருக்காங்க. அதனால் அண்ணா சிலை தங்கங்கடை ரோட்டால் வரோமா இப்போ எங்கள் ஆலமரத்தை தேடி
மெயின் அப்படி சத்தியமாக கோல் போட்டாங்க அதே இடத்துல இல்லை அதே மறுத்துட்டு வரும். இப்போ பாருங்கள் இதுதான் நாங்கள் நிற்கிற சந்தி இதில் கூட காட்டியிருப்போம். இந்த இது புதமாக வீதி இந்த இங்கே புள்ளவாள் இருக்குது அப்படியே இருக்கணும். இங்கே பாருங்க பாருங்க புள்ளவாளை பார்த்தீங்க வந்து பாரு இங்கே பாரு இது எங்களோட வாசாலேரி எங்களோட பூங்கா பாருங்கள் பூங்கா எங்களோட பூங்கா வாசாலேரி எப்படி இதால் இது வந்து பாருங்கள் சந்தியமர் கோயில் ரோட்டா இதால் போனால் சந்தியமர் கோயில் இங்கே இருட்டப்பட்டுட்டு தான் எல்லாரும் பாருங்கள் இந்த காணொலியை பாருங்கள் நீங்கள் சில இடங்களில் வெளிச்சம் வரும்போது நல்லா இருக்கும். இந்த இடத்துலலாம் பாருங்கள் முந்தைய இந்த மாதாவுக்கு முன்னால் இவ்வளோ குப்பையாக கிடந்தான்னு உங்களை நீங்களே பார்ப்பீங்க. எல்லாம் இவ்வளோ சண்டை பிடிக்கிற மாதிரி இந்த இடத்தையெல்லாம் மாற்றி எடுத்துட்டோம். பாருங்கள் இந்த இடத்துலலாம் முந்தைய உங்களுக்கு தெரியும் இவ்வளோ குப்பை கிடந்தான்னு இந்த பாருங்கள். இப்போ நான் சின்ன கடை வீதியை வந்தியம்மாள் கோயில் ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். வந்தியம்மாள் ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். வந்தியம்மாளை பாருங்கள் வந்தியம்மாள் கோயில் இன்றைக்கு ஏதோ நடக்குது பூசி உதவி நிறையா வந்தியம்மாள் கோயில். இந்த வீதியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காண்டு. இந்த அருவெல்லாம் பாருங்கள் இங்கே பார்த்தீங்க எங்கம்மாவா இல்லை அப்படியே வீட்டில் போய் சின்ன கடையாக இருக்குங்க சின்ன கடையை வதக்கி காட்டிட்டு இந்த காணொலியை பார்வையோட மட்டும் விட்டுறாங்க. திரும்ப சொல்கிறோம். அடுத்த ஆக்களுக்கும் உங்களை தெரிஞ்ச ஆக்களுக்கும் இந்த குருநகரை காட்டுங்க. இங்கே பாருங்க சின்ன கடை வீதியையும் பாருங்கள் இப்படி இந்த இங்கே பாருங்க இந்த பைவர்களை பாருங்கள் இதெல்லாம் எப்படி குப்பை வச்சுருக்கணும் பாருங்கள். இந்திய எப்படி எரிஞ்சிட்டு இருப்பாங்க வாழை துண்டுகளை வாழைத்தண்டு இல்லை வாழைத்தண்டெல்லாம் எரிஞ்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வைவர்களுக்கு வச்சு போடப்பட்டு இங்கே வர இந்த இது வந்து இறைச்சி கடை இருக்கிற பக்கம் உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன கடை இறைச்சி கடை இருக்கிற பக்கம் தான் கோழிக்கடை திறந்துருக்கு. இங்கே பாருங்க இந்த வீதியை பாருங்கள் எப்படி இருக்கான்னு. இந்த இது வந்து இந்த கோழிக்கடை இங்கால மெயின் சீட்டு போகிறாரு. நாங்கள் இங்கால மில் இருக்கிறோம். இதுதான் மில் சின்ன கடை மேற்கு பகுதி பாருங்கள். இங்கே எவ்வளோ அழகாக இருக்கணும் பாருங்கள். இந்த வாய் மிந்தி இல்லாட்டி எப்படி இருக்கிறான்னு தெரியுந்தாங்க. கடையை பாருங்கள் சின்ன கடை பலசல கடை முந்தி என்ன என்ன சில என்ன துணி சீத்தச்சீரை விற்கிற கடை. இங்கே வாங்க பேக்கரி அப்புறமா சின்ன கடை வீதியை காட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா சின்ன கடை வீதி பாருங்க. இது நான் எவ்வளோ புதமாக கோயில் வீதியை எடுத்து காட்டுவோம். உத்தரமாக இருக்குது நீங்களும் உத்தரவாக அதுக்குள்ள காட்டணும். இதில் கூட காட்டுங்க பாருங்கள் சந்தியமர் கோயில் திரும்பவும் காட்டுறோம். இந்தியாவில் பாருங்கள் இந்த வலையை ஓனாங்கன்னா கடைன்னு சொல்கிற இதைத்தான் அது இப்போ தேர்ந்தெடுக்கிற ஜனத்தை பாருங்கள். இந்த 3 கடை இருக்குது. இந்த இடமெல்லாம் இப்படி குப்பையாக கிடந்த இடம் பாருங்கள். இப்போ வீதியை பாருங்கள். இந்த காணிக்க மாதா கோயில் காணிக்க மாதா கோயிலோட அழகை பாருங்கள். அன்றைக்கு எடுத்து வீடியோ ஓட்டுனா நாங்கள் இப்படியே சுற்றிக்கோம் காட்டிக்கண்ட விரைக்க காட்டுவோம். உங்களுக்கு பாருங்கள் பார்க்காதீங்க இந்த காணொலியை பாருங்கள்.
இங்கே போனால் உத்திரமாக கோயில் ரோட்டை பாருங்கள். ஒரு வீதிகளையும் பார்க்க எங்களுக்கு அழகாக இருக்குது. முந்தி இல்லாட்டி எவ்வளோ குப்பையாக கிடந்த இடங்கள் இங்கே பாருங்கள். இங்கே போனால் கார்மேல் ரோட்டுக்கு போகிறோமா? கார்மேல் ரோட் கார்மேல் மாதா கோவில். அது ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு இப்போ காட்டுறோம் பாருங்களா. இந்தாங்க. இது கார்மேல் மாதா ரோட்டால் போயிட்டு வந்துருக்கோம் பாருங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இந்த முக்கியமாக இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இதை பார்க்கணுமென்ற நோக்கத்திலாம் குருநகரை எங்களுக்கு இதில் கூடியளவு எல்லா இடமும் மூடையில் அவங்களுக்கு தெரியும். எல்லா ஒவ்வொரு வீதிகளுக்கே போய் வரையில் அது சரியான கஷ்டமாக இருக்கும். ஒரு வீதிகள் எங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவு வீதிகள் முழுக்க ஓரளவுக்கு ஒரு 70-80% உங்களுக்கு காட்டியிருப்போம். இந்த நீங்கள் நினைக்கலாம் எல்லா இடமும் இதே மாதிரி தான் இருக்குது, மாற்றமாக இருக்குது. ஒரு இடம் மாற்றம் இல்லாமல் இல்லை. நாங்கள் மாற்றமான ரோட்டை காட்டுறோம்னு நினைக்கிறோம்னா எல்லாத்தையும் காட்டிக்கணும் வரோம் பாருங்கள். பாருங்க எந்த சந்தி அந்த பேக்கரி சந்தி, நம்மளோட பேக்கரி சந்தி கிட்ட வந்துட்டு இது வந்து செபஸ்தியா கோயிலுக்கும் இந்தியாவிலும் இருக்கிற சந்தி. இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுது. இந்த அளவு ஒன்றாங்க காட்டினாங்க. வந்த நாங்கள் அண்ணாசில ரோட்டுக்கு வந்துட்டோம். சிலர் இந்த காணொலியை முடித்து கொள்ளணும். இப்படி நிப்பாடுங்க. அண்ணா ஒரு குடும்பம் போட்டோம். சரி இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறோம். இந்த காணொலியை பார்வையோட மட்டும் கூட மச்சாக்கும் வரணும். இங்கே இரவில் முழு தொழிலாளிகளும் இங்கே இருக்கிற பாருங்க. இங்கே இவர்களெல்லாம் இங்கே குருநகரை கட்டி காக்கிற இளைஞர்கள் கடைச்சி குடிக்கிற. நன்றி நன்றி ரியன், நன்றி ரியன். மொத்தம் காட்டிட்டு போயா. நன்றி ரியனா. ரியன் தான் சுற்றி காட்டியிருந்தார். இது எங்களை சந்திக்க வந்துட்டோம். இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. இந்த குருநகரை சுற்றி காட்டியிருக்கிறோம். பாருங்கள் குருநகரில் அழகு பார்த்துருப்பீங்க. உலக சுத்தமாக இருக்கணும். இந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டியிருக்கோம். பார்த்துட்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம். நன்றி உறவுகளே. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றாக்களுக்கு அனுப்பி விடுங்க. கட்டாயமாக இந்த காணொலியை பார்க்கட்டும். நீங்கள் செய்த உதவியெல்லாம் நான் திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறேன். நன்றி மறப்பது தவறுன்றதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன். புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நிதியும் உள்ளூர் மக்கள்கிட்ட நிதி அனுசரணையோடு தான் இந்த குருநகர் இவ்வளோ மாற்றத்து கிடைஞ்சது. அதுக்கு புலம்பெயர்ந்த மக்களுக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
இங்கே வார காக்கலை இந்த ஆலமரத்துலேருந்து வெட்டி பேச்சு பேசக்கூடாது இருக்கா. நீங்கள் தலைப்பு இதாக வருவீங்க. ஓகே.